வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து மனோஜ் வந்து நீ கொலைகாரன் தானே, ஜெயிலுக்கு போனவன் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது வந்து மீனா மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னவா இருக்கும் அவரும் சொல்ல மாட்டுறாரு. கேட்டாலும் அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா யோசிக்கிறாங்க. சரி நம்ம பாட்டிக்கிட்ட கேட்டு பார்ப்போம். பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. பண்ண உடனே என்ன மீனா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன மீனா ஆச்சு, உடம்பு சரியில்லையே, ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் வேற ஒன்றும் பண்ணல பாட்டி, வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சரி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் வந்து இவரை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டாலும் எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டுறாங்க. நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன அவன் அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நான் என்னென்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க பாட்டி எனக்கு இந்த விஷயம் என்னென்னு தெரிஞ்சாகணும், நானும் அப்போ தானே சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் இவர் மேலே, நானும் அப்போ தானே சப்போர்ட்டிவாக இருக்கும் இவருக்காக, எனக்கும் இந்த விஷயம் தெரியணுமா வேண்டாமா, தெரிஞ்சால் தானே எனக்கும் ஒரு கிளியாரிட்டி தெரியும். ஏன்னா இவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவர் இப்படி சொல்கிறதுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் மீனா அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்குது, நான் டைம் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்து பாட்டி இப்போ நீங்கள் சொன்னால் தான் எனக்கு இன்னும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாட்டி சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா, நீ எது கேட்குறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் என்னால் சொல்ல முடியலம்மா, ஆனால் தப்பு வந்து முத்து மேலே கிடையாது, மனோஜுக்காக தான் முத்து வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனா வந்து சரி பாட்டி எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன், டைம் மட்டும் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனா கட் பண்ணிடுறாங்க. அந்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி. மனோஜ் எடுத்துகிட்டு என்ன பாட்டி என்ன எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. கேட்ட உடனே பாட்டி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. முத்து என்னடா சொன்னேன், உனக்காக தானே அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், இங்கே பாரு நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் வை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ரோஹிணின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ரொம்ப அப்செட்டாக வைக்கிறாங்க ஃபோனை. இதை கேட்ட ரோஹிணி மனோஜ் என்ன ஆச்சு, நான் கூட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்கள் தம்பி எதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க என்ன மனோஜ் நான் பொறுமையாக தானே கேட்குறேன், இப்போ எதுக்கு ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் மீனாக்கும் ரோஹிணிக்கும் நம்ம எப்படியாச்சும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வழிகளை தேடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.